விசில் போடே விசில் போடே விசில் போடே ஏ நண்பாஸ் ஏ நண்பீஸ் ஏ விசில் அடி என்னோட. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாங்க இவங்களுக்கு சிம்பிளை கொடுத்தவங்க கொடுத்தாங்க, ஊர் ஃபுல்லா விசில் அடிச்சுன்னு சுத்தின்னு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய வந்து நம்ம தான் வந்து ஒன்னும் தெரியாதவரு, அரசியலை பத்தி புரியாதவர் விஜய், வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விஜய்க்கு உண்மையாலேயே அரசியல் அறிவு இருக்குங்க, அரசியல் புரிதலும் இருக்கு. ஏன்னா நமக்கு பிற்காலத்துல என்ன சின்னம் வரப்போகுது அப்படின்றத அவர் உணர்ந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பாத்தீங்களா, கோட்டு படத்துல விசில் போடுன்னு சாங்கே வச்சிருக்காருங்க. சோ முற்றும் அறிந்த பகவான்ங்க, முனிவருங்க நம்ம விஜய் சார். அவரை போய் நீங்க எல்லாரும் தப்பு சொல்லிருக்கீங்க. தன்னுடைய ரசிகனுக்கு எந்த சிம்பலை கொடுத்தா அது ஈஸியா ரீச் ஆகும், ஈஸியா அட்ராக்ட் ஆகும்ன்றது பாத்தீங்கன்னா விஜய்க்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து சிம்பிள்ஸ் சூஸ் பண்றாங்க பாத்தீங்களா. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் சிம்பிளை எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மக்களிடையே வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்போ திமுக வந்து உதயசூரியன் சின்னம் வச்சிருக்காங்க. ஏன் உதயசூரியன் சின்னம் வச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா அந்த இருள் போய் வெளிச்சம் மலரட்டும், வெளிச்சம் வரட்டும் உங்க வாழ்க்கையில அப்படின்றதுக்காக உதயசூரியன். இவங்க ஏன் ஏடிஎம்கே ரெட்டையில வச்சிருக்காங்கன்னா ஒரு அந்த லீவ்ஸ் வந்து அப்படி பூத்து வரும் பாருங்க, அந்த அது வருது ஒரு ஃப்ரெஷ் ஓப்பனிங்ஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால வச்சிருக்காங்க. எல்லாருமே யோசிச்சு தான் சிம்பிளா எடுப்பாங்க. ஏன் நம்ம மக்கள் நீதி மையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி டார்ச் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு? இருட்டுல வந்து வெளிச்சத்தை தருவதற்காக அப்படின்ற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். ஆனா நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, நம்ம ரசிகனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அவனுக்கு ஈஸியா புரியணும்னா இந்த மாதிரி விசில் சின்னம் தான் கரெக்ட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. ஏன் நம்ம சதர்ன் ஸ்டேட்டை பத்தி பேசுறோங்க, நம்ம வந்து நார்த் இந்தியாஸ் வந்து வேஸ்ட், படிப்பறிவு இல்லாதவன், வெத்து வெட்டு அப்படின்னு சொல்லிருக்கோம். பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு பெரிய ஒரு வியூக வகுப்பாளர். அந்த பிரசாந்த் கிஷோர் கூட அவர் எலெக்ஷன்ல நிக்கும் போது பீகார்ல என்ன சிம்பிள் வச்சாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக். ஏன் ஸ்கூல் பேக், புக்ஸ் இது மாதிரிலாம் சூஸ் பண்றாங்கன்னா எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் சூஸ் பண்ணாங்க. சோ தட் அந்த மக்களுக்கு போய் ரீச் ஆகணும், ஒரு நாங்க வந்து ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்றத அந்த புக்லயும் பேக்லயும் காட்டி மக்களை ஈர்க்கலான்றதுக்காக தான் வைக்கிறாங்க. எது பிரசாந்த் கிஷோர் பீகார்லயே எது படிப்பறிவு இல்லாத மாநிலம் நம்ம சொல்லி சுத்தம், அவங்க கூட படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிம்பிளை சூஸ் பண்றாங்க. ஆனா இங்க ஒரு கட்சி ஒரு சிம்பலை கேட்டு இருக்குது. என்ன சிம்பல்னா, ஏன்னா நீங்களா ஏன் படிச்சுட்டு பெரிய லைன் சுத்துறீங்க, இனிமேட்டு அப்படி சுத்தாதீங்க, விசில் அடிச்சுக்குன்னு சுத்துங்க, விசில் அடிச்சா குஞ்சுகளா சுத்துங்கன்ட்டு ஒரு சின்னத்தை, எது விசில் சின்னத்தை கேட்டு வாங்கி இருக்குது. அதையும் வந்து உக்காந்தீங்கன்னு மாவட்ட செயலாளர் இருந்து எல்லாருமே விசில் அடிச்சுன்னு சுத்தின்னு இருக்கான். ஆக்சுவலா ஒரு 2 மாசமாவே இவங்க சொல்லிருக்காங்க, எங்களுக்கு ஒதுக்க போற சின்னத்தை பார்த்து இந்த நாடே அஞ்ச போகிறது, வியக்க போகிறது அப்படின்னு சொல்லிருந்தானுங்க. ஆனா உண்மை நாடே அஞ்சலாம் போகுது, வியக்கலாம் போகுது. ஏன்னா காது அவன் காது கிளிய போகுது. ஏன்னா இதே இந்த சிம்பிளை ஒரு டீசென்டான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட குத்துருந்தா எப்போ அடிக்கணுமோ, எந்த டைம்ல அடிக்கணுமோ, எங்க அடிக்கணுமோ அங்க மட்டும் அடிப்பான். ஆனா இவனுங்க யாரு? தற்குறீஸ். இவங்களுக்கு எங்க அடிக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. காலையில வாயில வச்சானுங்கன்னா நைட்டு வரைக்கும் இதை எடுக்க மாட்டானுங்கன்னா உறிஞ்சே இருப்பானுங்க. நீங்க என்ன பாக்குறீங்களா, காலையில இருந்து நைட் வரைக்கும் இனிமேட்டு உங்க தெரு ஃபுல்லா இப்படியேதான் சுத்துவானுங்க. யாருதான் வந்து ஏன்பா விசில் அடிக்கிற, குழந்தை தூங்குதுப்பான்னு சொல்லுங்களா, அசிங்கமா திட்டுவானுங்க. நல்ல பச்சையா கேள்வி கேட்பானுங்க. இனிமேட்டு வீட்டுல குழந்தைங்களும் தூங்க முடியாது, வீட்டுல பெரியவங்களும் தூங்க முடியாது, வயசானவங்களும் தூங்க முடியாது, ஆர்ட் பேஷண்ட் எல்லாம் அல்லோல பட போறாங்க இனிமேட்டு. ஏங்க இது வந்து சாதா பிளாஸ்டிக் விசில், இவனுங்க இனிமேட்டு இந்த உள்ள அந்த மணி ரோல் வச்சு இரும்பு விசில் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் சவுண்ட் கேட்கும், அதெல்லாம் வச்சுக்கினாச்சின்னு சுத்த போறானுங்க. சோ எத்தனை ஆர்ட் பேஷண்ட் காலியாக போறாங்கன்னு தெரியல எனக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் டைம்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. எது 10th-க்கும் 12th-க்கும் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட போகுது. அந்த டைம்ல எல்லாம் பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, பசங்களை உள்ள போய் படிமான்ட்டு டிவியை கூட ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க.
வெளியில யாருன்னா விளையாண்டு இருந்தாங்கன்னு கத்திக்கின்னு விளையாண்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் இப்ப என் பொண்ணு படிக்கிறா, என் பையன் படிக்கிறா, தயவு செஞ்சு உள்ள போங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இனிமேட்டு செத்தாண்டா 10வது 12வது மாணவன், ஏன்னா அவன் படிக்கும் போதுதான் எங்க ஆளு உச்சத்துக்கு போவான் வச்சுக்கிட்டு. ஏங்க இது காஸ்ட்லி ஐட்டமோ இல்லைங்க. இப்போ இது வந்து காஸ்ட்லி ஐட்டம் கிடையாது. இப்போ இதே டிடிவி தினகரன் குக்கர் சின்ன வச்சுக்கிறாரு. குக்கரை வச்சுக்கின்னு தூக்கின்னு சுத்தினா மினிமம் ஒரு குக்கர் வந்து ஒரு 500 ரூபாய். சோ காசு குத்து வாங்க மாட்டானுங்க, எல்லா கையிலும் கிடைக்காது. பட் இது போன 5 ரூபாவா எவ்வளோடா, இது 10 ரூபாவா. சோ 10 ரூபாய்க்கு ஒரு விசிலோ 2 விசிலோ உங்களுக்கு வச்சிரும், ஆச்சுக்குன்னு சுத்தினே இருக்கலாம் ஈஸியா. சோ செத்து போக போறாங்க ஸ்டூடெண்ட்ஸும். மார்ச்ல எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதே டிஎம்கே காரனுக்கு இந்த சிம்பிளே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருன்னா விசில் அடிச்சுன்னு போகும்போது மக்கள் கேட்டாங்கன்னு நினைச்சப்பா படிக்கிறாப்பா விசில் அடிக்காதப்பா அப்படின்னு சொன்னா அவன் சைலண்டா சரிங்கக்கா சாரிக்கா அப்படின்னு எடுத்து வச்சிருவான். இவனுக்கிட்ட யாருன்னா அப்படி கேட்க முடியாது, அசிங்க அசிங்கமா திட்டுவானுங்க, வாயில பச்சை பச்சையா திட்டுவானுங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தற்குறிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம காமெடிக்கு சொல்லுறதெல்லாம் இவரு சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காருங்க. ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், இவங்க வந்து நவம்பர் மாசம் வந்து சின்ன அப்ளை பண்ணும்போது நம்மளே காமெடிக்கு ஒரு வீடியோ போட்டு இருந்தோம். காமெடிக்கு இந்த சிம்பிள் கேளுங்க விஜய் சார், உங்களுக்கு கரெக்டா இருக்கும் விஜய் சார், ஒரு 4-5 சிம்பிளை சொல்லியிருந்தோம். நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி என் வீடியோ போய் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதுல நம்ம என்னென்ன சிம்பிள் கேட்டிருந்தோம் பாத்தீங்கன்னா மெயினா விசில் சிம்பிள் தான் கேட்டிருந்தோம். ஏன் விசில் சிம்பிளை கேட்டிருந்தோம்னா இட் இஸ் ஈஸி டு கேரி விஜய் சார், நீங்க கேரி பண்ணிக்கிட்டே சுத்தலாம். இப்போ மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெருவுல ஓட்டு கேட்டு போறாங்கன்னா அவங்க வந்து போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனுக்குன்னு கேட்கணும், இல்ல போடுங்கம்மா ஓட்டு ரெட்டலை கேட்கணும், இப்படி மாத்தி மாத்தி கேட்கணும். ஆனா நீங்க கேட்கவே தேவையில்லை விஜய் சார், அப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி உறிஞ்சிக்கினே போனா போதும் சார், உங்களுடைய சிம்பிள் ரீச் ஆயிடும்ட்டு காமெடிக்கு நம்ம கலாய்ச்சோங்க. அதை இந்த மனுஷன் சீரியஸா ரோஸ்ட் பிளேயர்ஸ் காமெடிக்கு கலாய்க்கிறத கூட நீங்க சீரியஸா தான் இவனுங்க சொல்றானுங்கன்ட்டு விசில் சிம்பிள் எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணி வச்சுக்கிறீங்களே, கொஞ்சமாச்சு நியாயமா? பட் ஒன் பொசிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா விசில். ஆமாங்க, என்னங்க பிகிலி எவ்வளவு ஃபேமஸ், பிகிலி எவ்வளவு படத்திலே வந்து நீங்க விசில் சீனை ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க மிஸ்டர். சோ வந்து கண்டிப்பா ஏன்னா இது வந்து இப்போ நான் ஏன் இதை ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கிறேன்னு நான் சொல்லிக்கிறேன். ஒண்ணு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மெயின் என்ன விசில். விசில் விசில் எல்லோ கலர் விசிலா தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுல நான் இன்னொரு ஐடியாவும் தரேன், எல்லோ கலர் விசில் அப்படி விசில் வச்சுன்னு சுத்தலாம். அதே மாதிரி இட் இஸ் ஈஸி டு கேரி. ஆக்சுவலி இந்த சிம்பிளை ஏன் நாங்க வந்து சொல்றோம்னா ஏன்னா ஈஸி டு கேரி நம்பர் ஒன்னு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் ஓட்டு கேட்க தேவையில்ல. ஆக்சுவலா போதுங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு எங்க உதயசூரியன் ஓட்டு போட்டுருங்க மறந்துடாதீங்க, அதெல்லாம் கிடையாது, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க மறந்துடாதீங்க, எங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அப்படின்னு கேட்டு சுத்தணும். ஆனா உங்களுக்கு என்னன்னா கேட்கவே தேவையில்ல. அந்த தெருவுல போறீங்களா உடனே திருப்பி அவங்க விசில் அடிப்பாங்க. அவங்க இதே டிவி கட்சிக்காரனா இருந்தா அவன் ஒரு விசில், அவங்களுக்கு சிம்பிள் விசில் சத்தமா கேட்கும், அவ்வளவுதாங்க. 5 சிம்பிள் பிக்ஸ்டு. எது 5ல எது போட்டாலும் 2026ல நம்ம அடிக்கணும். அந்த அக்கா சொன்னாங்க பாரு, நீங்க தூக்குறோம் விசில நாங்களே வந்து இவருக்கு ஐடியா குத்தி இவரு வந்து அது ஆமாப்பா ரோஸ்ட் சொல்லுறது கரெக்ட் தாயா, நம்ம பசங்க எல்லாம் சோம்பேறிங்க, இவனுக்கு வாயை திறந்து பேசினா காலி ஆயிடும், அதனால விசில் வச்சுக்கினே சுத்த விடுவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா விசில் சின்னத்தை தான். அதுவும் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லும் போது சொல்றாரு, நாங்க மெயின் பிரியாரிட்டியா விசில் சின்னம் தான் கேட்டிருந்தோம், அந்த விசில் சின்னமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க எப்படியாப்பட்ட தலைவர்கள் இவங்க தான் தமிழ்நாட்டை வந்து உருப்படி பாதைக்கு எடுத்துட்டு போறாங்களாம், விசில் சின்னம் கேட்கிற தலைவர்கள். அதுவும் ஆக்சுவலா நம்ம விசில் சின்னம் ஒண்டி இவருக்கு சொல்லல, கூடவே வந்து ஒரு 4-5 சின்னம் சொன்னோம். அது அந்த வீடியோலயே இருக்கும். மரம் சின்னம் கேட்டோம், ஏன்னா மரத்தை பார்த்தா உங்க ஆளுங்க தாவிடுவானுங்க சார், வெரி ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, மக்கள் கிட்ட வந்து எளிதில போய் ரீச் ஆயிடும். ஏன்னா கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பவமே மரத்தால் தான் நடந்திருக்கு, மரத்தை பார்த்தா ஏறிடுறானுங்க. சோ மரமும் கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் யோசிச்சிருப்பாரு போல, மரத்தை எப்படிங்க தூக்கின்னு போறது, ஊருக்குள்ள போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், சின்ன செடியை தூக்கின்னு போனா நல்லா இருக்காது, அதனால மரத்தை விட்டுட்டாரு போல. நெக்ஸ்ட் வந்து அணில் சின்னம் நம்ம கேட்க சொல்லியிருந்தோம். விஜய் சார் நீங்க அணில் சின்னம் கேளுங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்ட், ஏன்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அணில் குஞ்சுகள் தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. சோ அணில் சின்னம் கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
சார் அனில் சேமியா ஓனர் வந்து அப்புறமா காப்பி ரைட்ஸுக்கு வருவார் விஜய் சார், அதனால கொஞ்சம் யோசிங்க, அனில் சிம்பிள் கேட்கலாமா வேணாமான்னு யோசிங்க. பிகாஸ் நாளை பின்ன நீங்க சிஎம் ஆயிட்டு அனில் சேமியா ஓனர் உள்ள புகுந்து எங்க என் பிராண்டை வச்சுதாங்க அவர் சிஎம் ஆகியிருக்காரு, அதனால எனக்கு டெபுட்டி சிஎம் ஆச்சு கொடுங்க சார்னு அவர் கேட்டு போறாரு விஜய் சார். சோ கொஞ்சம் அதை யோசிங்க, நாங்க சொல்லிட்டு படப்படன்னு முடிவெடுத்து அனில் சிம்பிள் எல்லாம் கேட்டுறாதீங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். பட் பரவாயில்லங்க, ஏங்க ஐ ரியலி அப்ரிஷியேட் விஜய்ங்க, நாங்க போடுற எல்லா வீடியோவும் பாக்குறாருங்க இந்த மனுஷன். ஆனா என்ன பிரச்சனைனா நாங்க கலாய்க்க போறத இவரு சீரியஸா எடுத்து செயல்படுத்துறாருங்க. விசில் சின்ன வாங்கிட்டாருங்க லாஸ்டா. இனி ஃபுல்லா எங்க ஒரு நான் 3 வாட்டி அச்சிருக்கேன், உங்களுக்கு காது கீழே. இனிமேட்டு தமிழ்நாட்டு மக்களின் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. செட்டாண்டா சேகர் மூமெண்ட் தான் இந்த பிரச்சனை. இந்த விசிலோட பிரச்சனை எங்கெங்கெல்லாம் எதிர்பலிக்கும் தெரியுமா? ஆக்சுவலா நீங்க உதாரணத்துக்கு பஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. நார்மலா வந்து கண்டக்டர் வந்து விசில் யூஸ் பண்ணுவார். ஏன் யூஸ் பண்ணுவாருன்னா, ஒரு ஸ்டாப்பிங் வருது, யாருன்னா இறங்கணும்னா அப்படின்னு அடிப்பாரு, உடனே பஸ் நிறுத்துவாங்க, அவங்க இறங்குவாங்க. எல்லாரும் ஏறிட்ட பிறகு டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படின்னு அடிப்பாரு, எல்லாருமே வந்து பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிடும். இப்ப என்ன பிரச்சனைனா, இதுக்குள்ள ஒரு 10 இருப்பானுங்க, இவனுங்க டிவிகே காரனுங்க இருப்பானுங்க. அவனுக்கு என்ன செய்வானுங்கன்னா சும்மாவே அப்படின்னு அடிப்பானுங்க. டிரைவர் அங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, எப்பா எவன்டா அவன் விசில் வச்சிருந்தா நிறுத்துறதா போறதா? டேய் விசில எங்க அடிக்கணுமோ தயவு செஞ்சு அங்க மட்டும் அடிங்க, எல்லா இடத்துலயும் அச்சு அங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திடாதீங்க. ஏன்னா இந்த விசில்ன்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ஸா இருக்கிற நம்ம கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த ரோட்ல போறாங்க, கார்பேஜ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டாண்ட போகும்போது அந்த விசில் எடுத்து அப்படின்னு அடிப்பாங்க, அலர்ட் பண்றதுக்காக. ஏமா குப்பை வண்டி வந்திருக்கு, வந்து குப்பையை போடுங்கம்மான்னு சொல்றதுக்காக அப்படியே தெருல அடிச்சுட்டு போவாங்க. இப்ப இவனுங்க என்ன பிரச்சனைனா, விசில் அடிக்கிற உடனே நம்ம மக்கள் வந்து குப்பையை போடுவாங்க, ஆனா விசில் இவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க, இவனுங்க அடிச்சுட்டு இருப்பானுங்க. இவனுங்க தான் காலைல ஆரம்பிச்சானுங்க நைட் வரைக்கும் அடிச்சுட்டு போறானுல்ல. சோ மக்களுக்கு வந்து இதுவே மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது. சோ மக்களே இனிமேட்டு விசில் சவுண்ட் வெளியில கேட்டா குப்பை வாங்குறவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு குப்பையை தூக்கிட்டு வெளில வந்துடாதீங்க. ஏன்னா விசில் அடிக்கிறவங்க கண்டிப்பா இந்த தற்கொலை பசங்களா தான் இருப்பானுங்க. ஏன்னா காலையில வாயில வச்சானுங்கன்னா நைட் வரைக்கும் எடுக்க மாட்டானுங்க, உறிஞ்சினே இருப்பானுங்க அதை. சோ அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எப்போ வராங்களோ, அந்த குப்பை எடுக்கிறவங்க எப்போ வராங்களோ அப்போ டைமை பார்த்து நீங்க வெளில வந்து குப்பை போடுங்க. சோ இங்க பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா விசில யூஸ் பண்ணுவாங்க. இனிமேட்டு அதுவும் வந்து முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு இவனுங்க எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா விசில் வச்சுக்கின்னு சுத்த போறானுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இனிமேட்டு ஒரே சவுண்ட் தாங்க கேட்கும், விசில் சவுண்ட். ஆக்சுவலா இவங்களுக்கு விசில் சவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா, ஏன்னா விசில் அச்சின்னு சுத்துறதுக்கு பதிலா சங்கு கொடுத்திருந்தாங்க, சங்குன்னு சுத்தின்னு இருக்கலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பா இவங்களுக்கு ஊத போறது என்ன? சங்கு தானே. அப்ப அந்த சங்கு சிம்பிளை இவங்க கேட்டு வாங்கியிருந்தா எல்லாருக்குமே ஈஸியா இருந்திருக்கும். அசால்ட்டா புரிஞ்சிருக்கலாம், ஆஹா நம்ம கட்சிக்கு சங்குத போறாங்கடா, அதனாலே சங்கு சிம்பிள் கொடுத்திருக்காங்கடா அப்படின்றது ஈஸியா வந்துட்டு இருக்கும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சியில வந்து ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன மாற்றம் பாத்தீங்கன்னா, எல்லா கட்சிக்கும் பைலான்னு ஒண்ணு இருக்கும். அந்த பைலால தான் மெயின் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும். அதாவது தலைவரை யாரு தேர்ந்தெடுக்கலாம், ஒரு செயலாளருக்கான பவர்ஸ் என்ன, இந்த கட்சியில உறுப்பினர் ஆகணும்னா என்னென்ன இது இருக்குது, கிரைட்டீரியாஸ் இருக்குன்னு அப்படி எல்லாமே இந்த பைலால இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கிய சரத்தை உள்ள சேர்க்க போறாங்களா, முக்கிய பாயிண்ட். அதாவது இந்த கட்சியில உறுப்பினரா ஆகணும்னாலும் இல்லனா இந்த கட்சியில வந்து நீங்க போஸ்டிங் வாங்கணும்னாலும் நீங்க என்ன சேவை செஞ்சிருக்கிறீங்கன்றது எங்களுக்கு பெருசல்ல, நீங்க எவ்வளவு சப்போர்ட் வச்சுட்டு இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு பெருசல்ல, உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு பெருசல்ல, உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? So number 1 condition to be a member of TVK ஆர் வந்து அதுல வந்து பதவிக்கு வரணும்னா விசில் அடிக்க கத்துக்கிட்டு கட்சிக்குள்ள வாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவனுக்கு விசில் அடிக்க தெரியணும். அதே மாதிரி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, சும்மா நீங்க வந்து இதை வச்சே அச்சுன்னு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்ப திடீர்னு வித்து தீந்துரும், விசிலே கிடைக்காம போயிடும். ஏன்னா உங்க ஆளுங்க எல்லாம் விசில வாங்கிட்டு இருப்பாங்க. சோ கையில விசில் அடிக்க தெரியும். ஏன்னா கையில விசில் அடிக்கிறது எப்படின்றத நீங்க யூடியூப்ல எல்லாம் தேட தேவையில்ல, உங்க தலைவனே நடிச்சிருக்கான். போக்கிரி படத்துல அசினுக்கு அழகா சொல்லி தருவாப்புல.
அந்த விசில் அடிக்கிறது எப்படி, இந்த 2 விரலை எடுத்து அப்படி உள்ள போட்டு நாக்க அப்படி அடிக்கணுமா விசிலு அப்படின்ட்டு எங்க அண்ணனே சொல்லி கொடுத்துருக்காரு. சோ யூடியூப்ல எல்லாம் நீங்க போய் தேட தேவையில்ல, போக்கிரி படம் பார்த்தாலே உங்களுக்கு உங்க தலைவரே சொல்லி கொடுத்துருக்காப்ல எப்படி விசில் அடிக்கிறதுன்னு. அதை எவி பிராக்டிஸ் பண்ணுங்க. இனிமேட்டு பிராக்டிஸ் பண்ணி அந்த விசில் சவுண்ட் சும்மா நீங்க அடிக்கிறதுல அப்படியே தெரிச்சு கேட்கணும். இந்த பிளாஸ்டிக் விசில் சவுண்ட் மாதிரி கேட்க கூடாது, ஹெவியா பவர்ஃபுல்லா கேட்கணும். சோ அந்த படத்தை பாத்துருங்க. சோ பைலால சேஞ்ச் பண்றாங்க, சேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் விசில் அடிக்க தெரியணும். அண்ணன் செங்கோட்டை என்ன அண்ணன் விசில் அடி கத்துக்கிட்டீங்களா? அந்த மனுஷன் பாவம் ஏடிஎம்கேல இருந்தாரு, அந்த மனுஷனுக்கு விசில் அடிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு அவருக்கு விசில் அடிக்க யாருன்னா கத்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விசில் ஒரு 4-5 வாங்கி அவர் கழுத்துல மாட்டி விட்டுருங்க. ஏன்னா வயசான மனுஷன். ஏன்னா எங்க பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த கயிறு வராதுங்க. இது நார்மலா அடிக்கிறவங்களுக்கு இந்த சில பேர் தொழிச்சிருவாங்க, விசில தொழிச்சிருவாங்க. இல்லைன்னா சில பேருக்கு கை நடுக்கம் இருக்கும், அந்த கை நடுக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கயிறை போட்டு விட்டுருவாங்க. சோ ஈஸியா அவங்க அச்சிங்கனே சுத்தலாம். சோ அந்த கட்சியில யார் யாருக்கு கை நடுக்கம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கயிறை வாங்கி கொடுத்துருங்க. அண்ணன் செங்கோட்டை விசில் அடிக்க கத்துக்கிட்டாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது வேற இப்ப மனசு கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு ஏடிஎம்கேல இருந்து வேற வெளியில இப்ப இந்த கட்சியில ஜாயின் பண்ணிருக்காரு. இப்போ விசில் அடிக்க தெரியல அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நீங்க இவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு மனுஷன்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் உண்மையான வர்ச்சுவல் வாரியருங்க. சோ இவங்களுக்கு அறிவை தர வேண்டியது என்னுடைய கடமை. இங்க பாருங்க, விசில் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும், வித்தியாசமான கலர்ல விசில்ஸ் இருக்கும். ஏன் உங்களுடைய கட்சி மெம்பர்ஸ் கூட இப்ப விசில ப்ரொடியூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் வித்தியாசமான கலர்ல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சோசியல் மீடியாஸ்ல வித்தியாசமான ஸ்டைல்ல ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அங்க மிஷின்ல விசில் இந்த கலர்ல எல்லாம் இருக்காது. அங்க பேலட் பேப்பர்ல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும். சோ நீங்க இப்படி கலரா ப்ரொமோட் பண்ணி மக்களை அங்க போயிட்டு எங்கடா விசில் காணுமே அப்படின்னு தேட வச்சிடாதீங்க. அங்க என்ன இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்க சின்னத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா ஆர்வ கோளாறுல டிஃபரெண்ட் கலர்ஸ்ல ப்ரொமோட் பண்ணி அங்க மிஷின்ல இல்லாத மாதிரி ஆக்கிடாதீங்க. அப்புறமா என்ன தெரியுமா சொல்லுவீங்க, ஏங்க இந்த திமுக அரசு சதி திட்டம் செஞ்சிருச்சீங்க, நாங்க ஆரஞ்சு கலர் விசில தேடிட்டு இருந்தா மிஷின்ல வெள்ளை கலர் பேப்பர்ல ஒரு விசில வச்சிருக்கீங்க, அதுல கலரே கிடையாது, இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோங்க, நாங்க தோத்து போனதுக்கு அதுதான் காரணம் மட்டும் சொல்லாதீங்கடா. திமுக அதை பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுவே அப்படிதான். அந்த மாதிரி விசில் சின்னத்தை தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, 2026ல விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு கஷ்டப்படுற ஒரு கேரக்டருங்க நானு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவனுங்க எப்படிலாம் நாளைல இருந்து ட்ரெண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானுங்க தெரியுமா? இப்போ நாளைக்கு மங்காத்தா ரீ-ரிலீஸ் ஆகுதுங்க அந்த தியேட்டர்ல. எஸ் ஆப்வியஸ்லி அவருடைய தலை வரும்போது இங்க இருக்கிற அஜித் ரசிகர் சும்மா இருக்க மாட்டாங்க, ஒண்ணு கத்துவாங்க இல்லைன்னா விசில் அடிப்பாங்க. இவனுங்க விசில் அடிச்ச உடனே இவனுங்க அந்த பிட்டை எடுத்து போட்டுட்டு, ஏய் பாத்தியா தல ரசிகர்களே தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கடா, இனிமே தல ரசிகர்களே சொல்லிட்டாங்கடா விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்ட்டு, பாருடா அவரோட சின்னத்தை வச்சிருந்தா சுத்தின்னு இருக்கானுங்க, பாருடா தியேட்டர் ஃபுல்லா விசில் சத்தம், இனிமே எங்க போனாலும் டிவி கேதான்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. உண்மையாலே இவனுங்க அந்த மாதிரி கேரக்டர் தான். நாள்ல இருந்து எவ்வளவு பிட் எடுத்து போடுறான்னு பாருங்க. அதே மாதிரி நார்மலா இந்த விசில்ஸ் எல்லாம் யார் அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வன்ஸ் அடிப்பாங்க, இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அடிப்பாங்க, இல்லைன்னா குழந்தைங்க ரோட்ல விளான்னு இருக்கும், சும்மா விசில் வச்சுன்னு குழந்தைங்க விளையாடும். இப்ப இவனுங்க என்ன தெரியுமா செய்வானுங்க, எதுனா குழந்தை அடிச்சுச்சுன்னா பாடுறா என் தளபதி யார் அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு பாடுறா, 2026 2056 வரைக்கும் நாங்க தான்டா முதலமைச்சரு, பாருடா குழந்தை விசில் வச்சுன்னு சுத்துதுடா, வேற யாருக்குன்னா விசில் அடிக்க மாட்டான். ஏண்டா குழந்தைங்க நார்மலா விசில் அடிக்கதான் செய்யும். இவங்க இந்த மாதிரிலாம் இனிமேட்டு உட்படுத்துவானுங்க. பாரு எங்க டிவிக்கு எவ்வளவு பெரிய ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டு இருப்பானுங்க. இப்போ ஆல்ரெடியே என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க தெரியுமா? இவனுங்களை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, ரீல்ஸுக்கு பிறந்தவனுங்களாச்சு. ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணுவானுங்கன்னா, எல்லாரும் தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல விசிலோட ரீல்ஸ் அது ஒண்ணு போட்டுருவானுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவானுங்கன்னா, எங்க ட்விட்டர்ல விசில் சின்ன எவ்வளவு ட்ரெண்டிங் ஆகுது பாடுறா, எவ்வளவு 1000 கோடி பார்த்திருக்கான் பாடுறா அப்படின்னு. மூணாவது, ஏங்க தமிழ்நாட்டுல விசிலே இல்லைங்க. விஜய் விசில் சின்னன்னு அறிவிச்ச உடனே சுமார் 2 கோடி விசில் தமிழ்நாட்டுல வித்து தீர்ந்து போச்சுங்க. இப்ப விசிலே இல்லைங்க அப்படின்னு. நாலாவது, விசிலே கிடைக்கலன்னா வச்சுக்கோங்களேன், நான் திமுக நான் ஸ்டாலின் சார் பயந்துட்டீங்களா,
தமிழ்நாட்டுல விசில விற்க கூடாதுன்னு தடை பண்றீங்களா அப்படின்னு வானுங்க. யாருன்னா விசில் வச்சுன்னு சும்மா சுத்தினா கூட பத்தியா டிவி ஓட்டு கேட்கிறான்னு வானுங்க. குழந்தைங்க சுத்தினா இப்படின்னு வானுங்க. எங்கன்னா தியேட்டர்ஸ்ல எவனா விசில் அடிக்கிட்டுமே பாரு எங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு வானுங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த ஆக்டர்ஸ் வந்து சில படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசில் வச்சிருப்பாங்க. எப்படி விஜய் வந்து போக்கிரி படத்துல விசில் வச்சாரோ அதே மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் ஒரு படத்துல விசில் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த சீன் எல்லாம் கட் பண்ணுவானுங்க. பாடுறா எங்க தனுஷே விசில் அடிச்சு விஜய் சாருக்கு ஓட்டு கேட்டாரு, பாடுறா சூர்யாவே விசில் அடிச்சு விஜய் சாருக்கு ஓட்டு கேட்டாரு, பாடுறா இங்க அஜித் சார் விசில் அடிச்சு விஜய் சாருக்கு ஓட்டு கேட்டார். இந்த மாதிரி கேவலமான வேலையில தான் இவனுங்க ஈடுபடுவானுங்க. இவனுங்க போய் லாஸ்ட் வரைக்கும் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க மாட்டானுங்க. எனக்கு இதெல்லாம் விட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஐபிஎல். எங்க ஐபிஎல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மார்ச் எண்ட்லயே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்னாலே மெயினா யாருன்னா கத்துனா கேட்காது. சோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா விசில் தான் அடிப்பாங்க. கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த மட்டும் விசில், ஏன்னா அப்பதான் கேட்கும்ட்டு. உடனே இவனுங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, பாத்தியா கிரிக்கெட் ஸ்டேடியமே எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, எங்க விஜய் தாண்டா 2026 முதலமைச்சர், பாடுறா என்டையர் ஸ்டேடியமே எங்களுக்கு தாண்டான்னு. எங்க எவன் போனாலும் அங்க விசில் வச்சுதாங்க ஆகணும். விசில்ன்றது அவன் இந்த வருஷம் ஒண்டி அடிக்க போறது கிடையாது. அவன் காலகாலமா ஸ்டேடியத்துக்கு போனாலே அவன் விசில் வச்சுதாங்க இருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு புரியுமானா புரியாது. சோ இனிமேட்டு இந்த விசிலால மிகப்பெரிய அலப்பறை இருக்குது. சின்னத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு ஏங்க நீங்க இப்பப்பா ஏன்பா நீயே விசில ப்ரொமோட் பண்ற அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் ஆல்ரெடி ப்ரொமோட் ஆயிடுவாங்க. விசில் வந்து இட்ஸ் அ நார்மல் இயற்கையான சின்னம். அதை இவனுங்க வச்சுட்டு இருக்கிற ஃபேக் அக்கௌண்ட்ஸ்க்கு எப்படி வேணாலும் இவனுங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். சோ விசில் போயிடும். பட் இந்த விசில் இவருக்கு வரத்துக்கு முன்னாடி யாருக்கு இருந்துச்சு? இந்த விசில் சின்னத்தை யார் யூஸ் பண்ணியிருந்தான்னு பாத்தீங்கன்னா 2019 வந்து பிரகாஷ் ராஜ் வந்து எலெக்ஷன்ல நின்னாரு கர்நாடகால. அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள தான் வந்து பாத்தீங்கன்னா நின்னு இருக்காரு. சுயேட்சையா நின்னாரு. ஆக்சுவலா விசில் சின்னத்துல தான் நின்னு இருக்காரு. 2021 வந்து பாத்தீங்கன்னா மயில்சாமி, நடிகர் மயில்சாமி இருக்காரு பாருங்க, அவரும் வந்து பாத்தீங்கன்னா விசில் சின்னத்துல தான் நின்னு இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல நின்னு இருக்காரு. இதுல என்ன ஒரு வண்டர்ஃபுல் லவ்லி இருக்குன்னா, ரெண்டு பேரும் தோத்து போட்டாங்க. சோ விசில் சின்னவா ரெண்டு பேரும் தோத்து போட்டாங்க. இப்ப 2026 ஒரு மிகப்பெரிய தோல்வி இருக்க போது. அது என்ன தோல்வினா இவங்க. அதனாலதான் நம்ம முன்னாடியே சொன்னோம், இவங்களுக்கு விசில் சின்னம் 10க்கு பதிலா நீங்க வந்து சங்கு சின்னம் குத்துனீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா 2026 உங்களுக்கு விசில் கிடையாது, சங்கு தான்.